இந்த மாலை நேரத்தில் தேவனை ஆராதிப்பதற்கு தேவன் உதவி செய்திருக்கிறார். இருக்கிற இடங்களில் உங்கள் தலைகளை தாழ்த்தி ஆண்டவர் சமூகத்தை நோக்கி பார்த்து தேவனுடைய பிரசனம் நிறைவான இடத்துல கிரியை செய்யும்படியாகவும் தேவனுடைய மகிமை நம்மத்தில் வெளியிருக்குமாய் அது வெளிப்படும்படியாக தேவ பிள்ளைகளை நாம் ஒன்றிணைந்து இருக்கிற இடங்களில் தலைகளை தாழ்த்தி ஆண்டவர் சமூகத்தை நோக்கி பார்க்கலாம். பரிசுத்த ஆவியானவர் நம்மத்தில் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். எங்கள் இந்த 3 பேர் நாமங்களை கூடியிருக்கிறீங்களோ அவர் மத்தியில் நான் இருக்கிறேன் என்று சொன்னவர், வாக்கு கொடுத்த தெய்வம், அவர் வாக்கு மாறாதவராக, இன்றும் அவர் விஷயமுள்ள தெய்வனாக, அவருடைய விண்ணப்பங்கள் பதில் கொடுக்கிறவனாக, அவருடைய வேண்டுதலுக்கு பதில் கொடுக்கிற தெய்வனாக அவர் என்றும் அவர் ஜீவனோடு இருக்கிறார். நான் ஒரு சமூகத்தை நோக்கி பார்த்து அவர் துதித்து மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. உங்களுடைய சமூகத்துக்கு ஆண்டவரே அப்பா அந்த மாணவர்களை நோக்கி நாங்கள் உங்களுடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் ஓடி வந்து அப்பா அவருடைய பிரசன்னத்தில் நாங்கள் மகிழ்ந்திருக்கும்படியாக அப்பா அவருடைய ஆண்டவரோட மகிமை பிரஸ்தாபத்தை ஆண்டவரே இந்த பூமி அழைக்கும் ஆண்டவரே அப்பா எங்கள் மூலமாய் வெளிப்படுத்தும்படியாக எங்கள் அழைத்திருக்கீங்க, தெரிந்து கொண்டிருக்கீங்க. ராத்திரி ஆசிரிய கூட்டமாக ஆண்டவரே சொந்தமான ஜனமாக தெரிந்து கொண்டிருக்கிறீர்களே. ஆபிரகாமின் சந்ததியாக மாற்றி ஆண்டவரே அப்பா பிதாவிற்கு கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவிகள் கொடுத்திருக்கிறீங்களே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் சொல்லி அந்த ஆண்டு சமூகத்தில் அவர் நன்றி செலுத்தி மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. பரிசுத்தம் தெய்வமே துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். எங்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த 5வது மாதத்தை காண செய்தவரே துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் சமூகத்தை நோக்கி பார்க்கலாம். இந்த 2020ஆம் ஆண்டிலும் 5வது மாதத்தில் அவருடைய சமூகத்தில் நம்ம எல்லாரையும் கூடி வர செய்திருக்கிறான். நம்ம எங்கே இருந்தாலும் எவ்வளோ இடர்பாடுகள், எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ போராட்டங்கள் சூழ்ந்த போதும் அவரை ஆராதிப்பதை விட்டு அவர் துதிப்பதை விட்டு எந்த கிரைகளும் நம்மை அது பிரிக்க முடியாது. அவர் சொல்கிறதை போல கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? எதுவாக இருந்தாலும் எதுவும் நம்ம பிரிக்க முடியாது. அவரை ஆராதிப்பதை விட்டு எதுவும் நம்ம பிரிக்க முடியாது. அவர் துதிப்பதை விட்டு எதுவும் நம்ம பிரிக்க முடியாது. நமக்குள்ளாக தம்முடைய ஜீவனை நமக்குள்ளாக கொடுத்து புதிய சிருஷ்டியாக தேவன் நம்மை மாற்றி இருக்கிறார். அந்த ஆண்டு சொன்னதை அர்ப்பணிக்கலாமா? பரலோக பிதாவே, இந்த மாலை வெள்ளம் நோக்கி நாங்கள் பார்க்கிறோம்ப்பா. நம்ம ஆராதிக்கும்படியாக துதிக்கும்படியாக உங்கள் நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தும்படியாக நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். இந்த மகிமை பிரசன்னம் இடத்தில் இறங்கி வருவதாக நீர் ஆளுகை செய்வதாக இந்த வல்ல மகிமை ஆளுகை செய்யக்கூடியாக உங்கள் நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். இந்த பரிசுத்த நாள் மாத்திரம் மகிமைப்படுவதாக நாங்கள் இருக்கிற எல்லா துதிகள், ஸ்தோத்திரங்கள், ஆராதனைகள் யாவும் பிரியமுள்ளதாய் மாறட்டும் ஆண்டவரே. எங்களை தகுதிப்படுத்தும் ஆசீர்வதியும் உங்கள் நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவருடைய வல்லமையுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மாலை வேளையிலும் ஆண்டவரை ஆராதிக்க எங்களோடு இந்த முகநூல் பக்கத்தில் இணைந்து இந்த காணொளி காட்சி மூலமாக எங்களோடு இணைந்து ஆராய்த்து கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த மாலை வேளையில் ஒரு பாடலை பாடி ஆண்டவர் நாமத்தை நாம் உயர்த்தி நாம் மகிமைப்படுத்த போகிறோம். நன்றி சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன். நன்றி இயேசு ராஜா. ஆண்டவர் நன்றி செலுத்தும்படியாக நாம் இருக்கிறோம். அவர் செய்த நன்மைகள் நினைத்து, அவர் செய்த அற்புதங்கள் நினைத்து, அவர் செய்த எல்லா கிருபைகளுக்காக, அவர் செய்த எல்லா அதிசயங்களுக்காக அந்த ஆண்டவரை நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த மாலை வேளையிலும் அந்த ஆண்டவர் நன்றி செலுத்தி எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே, எங்கள் தேவைகளை அறிந்து எங்களை பாதுகாத்தீங்களே, உங்கள் நன்றி ஆண்டவர் சொல்லி அந்த ஆண்டவர் நன்றி செலுத்தி நாம் அவரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. நன்றி சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன். நன்றி இயேசு ராஜா. தேங்க்யூ சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன். தேங்க்யூ தேங்க்யூ ஃபாதர், ஃபாதர் தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹெவன்லி ஃபாதர், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ. நன்றி சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன். நன்றி இயேசு ராஜா. சொல்லுவோமா சேர்ந்து? நன்றி சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன். நன்றி இயேசு ராஜா. எல்ரோயி
என்னையும் தந்தீரையா, எப்படி நான் நன்றி சொல்வேன். என்னையும் தந்தீரையா, எப்படி நான் நன்றி சொல்வேன். அப்பா நன்றி, அன்பே நன்றி, இயேசு அப்பா நன்றி, அன்பே நன்றி. நன்றி சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன், நன்றி இயேசு ராஜா. தேங்க்யூ சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன், தேங்க்யூ தேங்க்யூ ஃபாதர். எல்லாமே பார்த்து கொள்வேன், சொல்லுவோமா சேர்ந்து. எல்லாமே பார்த்து கொள்வேன், எல்லாமே பார்த்து கொள்வேன், எப்படி நான் நன்றி சொல்வேன். சொல்லுவோமா எல்லாரும். எல்லாமே பார்த்து கொள்வேன், எப்படி நான் நன்றி சொல்வேன். அப்பா நன்றி, அன்பே நன்றி, இயேசு அப்பா நன்றி, அன்பே நன்றி. நன்றி சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன், நன்றி இயேசு ராஜா. தேங்க்யூ சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன். யெகோவா ரப்பா சுகம் தந்தீரே, யெகோவா ரப்பா தந்தீரையா, யெகோவா ரப்பா இதுவரை சுகம் தந்தீரே, இதுவரை சுகம் தந்தீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். இதுவரை சுகம் தந்தீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். அப்பா நன்றி, அன்பே நன்றி, இயேசு அப்பா. சொல்லமா நன்றி, அன்பே அன்பே நன்றி. தேங்க்யூ சொல்லுவேன், தேங்க்யூ சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன், தேங்க்யூ தேங்க்யூ ஃபாதர். தேங்க்யூ சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன், தேங்க்யூ தேங்க்யூ. யெகோவா ஷாலோம் சமாதானம், யெகோவா ஷாலோம் சமாதானம் தந்தீரையா. சொல்லாம சமாதானம் தந்தாரே. யெகோவா ஷாலோம் சமாதானம் தந்தீரையா, சமாதானம் தந்தீரையா, சர்வ வல்லவரே. சமாதானம் தந்தீரையா, சர்வ வல்லவரே. அப்பா நன்றி, அப்பா நன்றி, அன்பே நன்றி, இயேசு அப்பா நன்றி, அன்பே நன்றின்னு சொல்லுவான். அப்பா நன்றி, அன்பே நன்றி, இயேசு அப்பா நன்றி, அன்பே நன்றி. தேங்க்யூ சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன், தேங்க்யூ தேங்க்யூ ஃபாதர். தேங்க்யூ சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன், தேங்க்யூ தேங்க்யூ ஃபாதர். தீமைகளை நன்மையாக மாற்றினீ, துன்பங்களை இன்பமாக மாற்றினீ. தீமைகளை நன்மையாக மாற்றினீ, துன்பங்களை இன்பமாக மாற்றினீ. நன்றி நன்றி, எல்லாம் நன்மைக்கு நன்றி சொல்லுவா. நன்றி நன்றி, எல்லாம் நன்மைக்கு நன்றி. நடந்ததெல்லாம் நன்மைக்கு நன்மைக்கு, நன்றி சொல்லி மகிழ்வேன். இன்றைக்கு நடப்பதெல்லாம் நன்மைக்கு, சொல்லுமா நன்றி சொல்லி மகிழ்வேன். சிலுவையில் அனுமதி, சிலுவையிலே அனுமதி நன்றி, சிந்தனை மாற்றி நன்றி. சிலுவையிலே அனுமதி நன்றி, சிந்தனை மாற்றி நன்றி நன்றி.
விசுவாச குணமிட்டி நன்றி, பொன்னாக விலக செய்தி நன்றி. அல்லேலூயா. விசுவாச குணமிட்டி நன்றி, பொன்னாக விலக செய்தி நன்றி. நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கு நன்றி. ஓ நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கு நன்றி. நடந்ததெல்லாம் நன்மைக்கு நன்மைக்கு நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கு. நடப்பதெல்லாம் நன்மைக்கு நன்மைக்கு நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கு. கசப்புகளை மாற்றிவிட்டி நன்றி, மன்னிக்கும் மனம் தந்தி நன்றி. கசப்புகளை மாற்றிவிட்டி நன்றி, மன்னிக்கும் மனம் தந்தி நன்றி. நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கு. சொல்லுவோம் அதை சனமே, நன்றி சொல்லுங்க. அப்பாவுக்கு நன்றி சொல்லுவோம். ஓஹோ எல்லாம் நன்மைக்கு. மீண்டும் சொல்ல நன்றி 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 எல்லாம் நன்மைக்கு நன்றி. நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கு நன்றி. நடந்ததெல்லாம் நன்மைக்கு நன்மைக்கு நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கு. நடப்பதெல்லாம் நன்மைக்கு நன்மைக்கு நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கு. நடந்ததெல்லாம் நன்மைக்கு நன்மைக்கு நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கு. நடப்பதெல்லாம் நன்மைக்கு நன்மைக்கு நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் செய்த எல்லாவற்றையும் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். எல்லாவற்றையும் நன்மையாக அவர் மாற்றி கொடுக்கிறார், பொன்னாக விளங்க செய்கிறார். விசுவாசப்படவிட்ட போதும் நம்மை பொன்னாக விளங்க செய்வடியாக அவர் ஒவ்வொரு நாளும் நம்மோடு கூட நம்ம நடத்துகிற தேவனாக என் சமூகம் முன்பாக செல்லும் என்று வாக்கு கொடுத்தவர். நம்முடைய பலவீனத்தில் பலவனுக்கு போதும் அவர் ஒவ்வொரு நாளும் நம்மை அவர் பாதுகாத்து நம்மை பத்திரப்படுத்தி நம்ம தேவைகள் சந்தித்து அவர் நடத்துகிறவராக இருக்கிறார். அந்த ஆண்டோட சமூகத்தில் அவர் நம்ம ஆராய்ச்சி மகிமைப்படுத்த போகிறோம். மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே எங்கள் ஆத்ம உண்மையை வாஞ்சித்து கதறுது என்ற பாடலை பாடி ஆண்டவர் நம்ம மகிமைப்படுத்தலாமா?
சேர்த்திடுவார். அவரின் ரட்சிப்பினால் தினமும் துதித்து போற்றிடுவோம். அவரின் ரட்சிப்பினால் தினமும் துதித்து போற்றிடுவோம். தஞ்சமே அடைக்கலமே கோட்டையுமே எங்கும் காப்பி. தஞ்சமே அடைக்கலமே கோட்டையுமே எங்கும் காப்பி. யோர்தான் தேசத்திலும் சொல்லுவான் எர்மோன் மலைகளிலும். யோர்தான் தேசத்திலும் எர்மோன் மலைகளிலும் சிறுமலைகளிலிருந்தும் உம்மை தினமும் நினைக்கின்றேன். சிறுமலைகளிலிருந்தும் உம்மை தினமும் நினைக்கின்றேன். தஞ்சமே நீர் அடைக்கலம் நீர் கோட்டையும் நீர் என்றும் காப்பி. தஞ்சமே நீர் அடைக்கலம் நீர் என்றும் காப்பி. தஞ்சமே நீர் அடைக்கலம் நீர் கோட்டையும் நீர் என்றும் காப்பி. யோர்தான் தேசத்திலும் எர்மோன் மலைகளிலும். யோர்தான் தேசத்திலும் எர்மோன் மலைகளிலும் சிறுமலைகளிலிருந்தும் உம்மை தினமும் நினைக்கின்றேன். சிறுமலைகளிலிருந்தும் உம்மை தினமும் நினைக்கின்றேன். தஞ்சமே தஞ்சமே நீர் அடைக்கலம் நீர் கோட்டையும் நீர் என்றும் காப்பி. தஞ்சமே நீர் அடைக்கலம் நீர் கோட்டையும் நீர் எங்கும் காப்பி. தேவரின் பகற்காலத்தில்
சமூகம் எனக்கு ஆனந்தமே
ஹalleluya நீரே போதும் நீரே போதும் நீரே போதும் என் வாழ்விலே உம்மை அன்றி யாரும் இல்லை நீரே போதும் நீரே போதும் நீரே போதும் என் வாழ்விலே உம்மை அன்றி யாரும் இல்லை உம்மை அன்றி யாரும் இல்லப்பா எங்கள் கண்ணீரை துடைத்த தெய்வம் எங்கள் வாழ்க்கையில் எல்லா தேவைகளை சந்தித்தவர் துக்கங்களை களிப்பாய் மாற்றினவர் துன்பங்களை இன்பமாய் மாற்றின தெய்வம் எல்லா இழப்புகளையும் எங்கள் ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுக்கிறீர்கள் எங்கள் வாழ்க்கையில் நாம் சந்தித்த எல்லா துன்பங்களுக்கு பதிலாக ஒவ்வொரு ரட்சிப்பினாலும் மகிழ்ச்சினாலும் எங்களை இடை கட்டுகிறவரே ஒரு சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா ஒரு சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் நீர் மாத்திரம் போதும் உங்க பிரசன்னம் மாத்திரம் போதும் ஒரு வார்த்தை மாத்திரம் போதும் எங்கள் ஒவ்வொரு நாளும் தேற்றி எங்களை ஆட்சி அதை வழிநடத்துமாக எங்களுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் எங்கள் துதிப்படைகள் ஸ்தோத்திரங்கள் எங்கள் ஆராதனைகளை யாவையும் உங்களுடைய பாதத்தில் அர்ப்பணித்து ஒப்புக் கொடுக்கிறோம் மகிமையை செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் நல்ல பிதாவே ஆமென் ஹalleluya 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 ஆமென் ஆண்டவருடைய நாமம் ஒவ்வொரு நேரமும் அது உயர்த்தப்பட்டு கொண்டே இருக்கட்டும் அவருடைய சமூகத்தில் அவர் ஆராதிப்பதே நமக்கு கிடைத்த பாக்கியம் அவருடைய துதியை சொல்லி ஒருபடியாக ராஜரிக ஆசாரிய கூட்டமாக தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு நாளும் அவர் துதியை சொல்லி ஒருபடியாக தேவனை அழைத்திருக்கிறார் தேவ சமயம் இந்த நேரத்தில் கூட அவருடைய சமூகத்தில் ஒரு சில விண்ணப்பங்களை நாம் மேலெடுக்க போகிறோம் தேவனுடைய பாதத்தில் நோக்கி நாம் ஜெபிக்கிற எல்லா ஜெபங்களுக்கும் அவர் நமக்கு பதில் கொடுக்கிற ஆண்டவராக இருக்கிறார் அவருடைய விண்ணப்பங்களை அவர் தள்ளாத தெய்வம் அவருடைய வேண்டுதல்களை அவர் ஒருபோது அவர் தள்ளிவிடுகிற தெய்வம் அல்ல அவர் நோக்கி கூப்பிடும்போது நமக்கு பதில் கொடுக்கிற ஆண்டவராக இருக்கிறார் அந்த ஆண்டோட சமூகத்தில் நம்ம முழுவதுமாய் தாழ்த்தி தெய்வ பிள்ளைகள் உங்கள் வீடுகளில் இருக்கிறீங்க இந்த காணொலி மூலமாக எங்களோடு இணைந்து ஆராய்த்து கொண்டு இருக்கிறீங்க தேவனுடைய அவர் கண்ணோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறார் உங்கள் வீடுகளில் நீங்கள் ஆராதிக்க இடங்களில் தேவனுடைய பிரசன்னம் நிரம்பி கொண்டு இருக்கிறது எங்களோடு இணைந்து அவருடைய சமூகத்தில் ஒரு சில விண்ணப்பங்களை ஜெபிக்கலாமா கண்களை மூடி தேவனுடைய சமூகத்தை நோக்கி பார்த்து நம்முடைய தேசத்தில் காணப்படுகிற எல்லா இக்கட்டான சூழ்நிலை தேவன் மாற்றி போடும்படியாக நம்ம தேசத்தில் காணப்படுகிற எல்லா தாக்கமும் தேசத்தில் காணப்படுகிற எல்லா பொருளுடைய தாக்கங்கள் முற்றிலுமாய் அழிந்து போகும்படியாக சீக்கிரத்தில் தேவன் ஒரு பதிலை கட்டளிடும்படியாக சீக்கிரம் நம்ம தேசத்துக்கு ஒரு சேமத்தை தேவன் கட்டளிடும்படியாக ஆண்டவரே எல்லாம் ஒரு வழியாய் வருகிறது 7 வழியாய் ஓடி போகணும்னு சொன்னீங்களா ஆண்டவரே இன்று கண்டை நீ காண மாட்டேன்னு சொல்லி வாக்கு கொடுத்தீங்களே வார்த்தைகள் நம்பி நாங்கள் ஜெபிக்கிறோம் சொல்லி ஆண்டவர் சமூகத்தை நோக்கி ஜெபிக்கலாமா சீக்கிரமா இது எல்லாம் மறைந்து போகும்படியாக தேசங்கள் சீக்கிரமாக நல்ல ஒரு ஆசீர்வாதமான தேசமாய் மாற்றப்படும்படியாக ஜனங்களுக்கு காணப்படுகிற எல்லா பயங்கள் கலக்கங்கள் எல்லாம் சீக்கிரமாய் மாறுபடியாக இந்த கொள்ளைகளின் தாக்கங்கள் முற்றிலுமாய் அழிந்து போகும்படியாக தேவன் தாமே நம்ம நேசிக்கிறது மனம் பறங்கும்படியாக உலக நாடுகள் மீது மனம் பறங்கும்படியாக ஆண்டவர் சமூகத்தை நோக்கி நாம் ஜெபிக்கலாமா வலது கையை உயர்த்தி ஆண்டவர் சமூகத்தில் எங்கள் சமூகங்களை கேட்கிறவரே மாம்சமனை யாவரும் இடத்தில் வருவார்கள் சொல்லி வேதம் சொல்லுகிறதப்பா இந்த சமூகத்தில் இந்த நாளில் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்க தேசத்தில் காணப்படுகிறதான இந்த எல்லா அசாதாரணமான சூழ்நிலைகளை நீ மாற்றுகிற தெய்வம் ஆண்டவரை எல்லாவற்றையும் மாற்றி எங்களை ஆனந்த தைலத்தில் அபிஷேகம் பண்ணுகிறவர் எங்களை ஆண்டவரை சுகமாய் குடியிருக்க பண்ணுகிறவர் எங்களை சுகமாய் குடியிருக்க பண்ணுகிறவர் வாதைவின் கூடாரத்தை அணுகாது கொல்லாப்படம் நேரிடாது சொன்ன வார்த்தையின்படியாக எங்களை பாதுகாத்து வருகிறீர்களே எங்க தேசம் பாதுகாக்கப்படட்டும் எங்க தேசம் பாதுகாக்கப்படட்டும் எங்க தேசத்தில் காணப்படுகிற எல்லா கொள்ளைகளின் தாக்கங்கள் முற்றிலுமாய் அழிந்து போகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஜனங்கள் மீண்டுமாக நம்முடைய இயல்புலைக்கு திரும்புவார்களாம சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஒரு எங்க தேசத்தில் ஆசீர்வாதம் நாங்கள் கூறுகிறோம் எங்க தேசத்தில் விடுதலை நாங்கள் கூறுகிறோம் எங்க தேசத்துல நம்ம சுகத்தை நாங்கள் பிரகடனப்படுத்துகிறோம் எங்க தேசத்தில் ஆண்டவரே அப்பா சுவிசேஷத்தை நாங்கள் ஆண்டவரே சமூகத்தில் நாமத்தை உயர்த்தி ஆண்டவரே நாங்கள் கூறுகிறோம்ப்பா எங்க தேசத்தில் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக எங்க தேசத்தில் ஜனங்கள் சுகமாய் இருப்பார்களாக எங்க தேசத்தில் ஜனங்கள் ரட்சிப்பை பெற்றுக் கொள்வார்களாக இயேசுவே தெய்வம் என்று சொல்லி அறிக்கையிடுகிற நாட்கள் வெகு சீக்கிரத்தில் வருவதாக எழுப்புதல் உண்டாகட்டும் ஆண்டவரே
தேசத்தில் ஒரு மாற்றம் உண்டாகட்டும். சபைகள் உயர்வீழ்ச்சி அடையட்டும். விசுவாச பிள்ளைகள் உயர்வீழ்ச்சி அடைவார்களாக. சத்தியத்தை வெளிச்சத்தோடு பிள்ளைகளை காண்பீங்க ஆண்டவரே. உடைய பிள்ளைகள் வசனத்தை வெளிச்சத்தில் நடக்கும்படியாக ஒரு பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்கள் விண்ணப்பங்களின் சுபங்கள் யாவற்றையும் ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு பதில் கொடுக்கிற உடைய வல்லமுள்ள கரத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். உடைய நாமம் மாத்திரம் உயர்த்தப்படட்டும். எல்லா துதி கன மகிமையாக உமைக்கு நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அன்பின் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆண்டவருடைய நாமமே இப்பொழுதாக மாலை ஆராதனைகள் நாம் இந்த காணொளி காட்சி மூலமாக இதை கண்டு நல்லோடு கூட ஆராய்ச்சி கொண்டிருக்கிறதான கத்திரப்பில் ஒவ்வொருவரையும் நாங்கள் பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தில் அவற்றை ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. இந்த மாலை வேளையிலும் நாம் கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்தும்படியாக கர்த்தருடைய வார்த்தைகளை கடன் சொல்லுவோம். கர்த்தருக்கு மகிமையாக ஒரு வசனத்தை நாம் வாசித்து கர்த்தரை மையப்படுத்தலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரம் 23ஆம் வாக்கியத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை என்ன செய்யலாம்? நாம் வாசிக்க கேட்கலாம். கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி அறிவிக்கிறத மாத்திரம், பட்டணத்தில் அறிவிக்கிறத மாத்திரம் நான் அறிந்திருக்கிறேன்னு சொல்லுங்கள். நாட்களில் நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி, எந்த உபத்திரங்கள் இருந்தாலும் சரி, ஆனால் எப்படிப்பட்ட இந்த காலங்களில் தான் ஆதி அப்போஸ்தலர் நாட்களில் ஒருபட்ட உபத்திரவங்கள், பாடுகள் உடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் அறிந்து தேவனுடைய பிள்ளைகளை திடப்படுத்துவதற்காக இந்த வார்த்தைகளை நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமையாக நாம் உண்மையிலேயே எவ்வளவு கட்டுகள் இருக்கட்டும், எவ்வளவு உபத்திரங்கள் இருக்கட்டும், எந்த சூழ்நிலையும் நாம் ஆண்டவரின் நாமத்தை மாத்திரம் மையப்படுத்த வேண்டும். அதனால தான் ஒரு அழகாக எழுதி வைத்திருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமையாக அதே அப்போஸ்தலர் நடபடிகள் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தோடு என்ன செய்யலாம்? நாம் வாசிக்க கேட்கலாம். பவுல் சீசருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவளுக்கு புத்தி சொல்லி நாம் அநேக உபத்திரவங்கள் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார். பாருங்க, சொன்னாக்கா அப்போஸ்தலன் பவுல் அதுக்கு முன்னால் அவர் பல பாடுகள், நீங்கள் அதுக்கு முந்தின வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். அவர் அடித்து என்ன செஞ்சிட்டாங்க, அவர் மறித்து போனான்னு சொல்லி அவரை கொண்டு போட்டாங்க. சுற்றி என்ன செய்கிறாங்க, நிற்கிறாங்க. ஆனால் அந்த சூழ்நிலையும் அவர் எழுப்பி அவர் மறுபடியும் போய் என்ன செய்கிறார், சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் தன்னுடைய உபத்திரவங்களிலேயும் பாடுகளிலேயும் அவர்கள் சீசர்களுடைய மனதை அவர் திடப்படுத்தார் எழுதப்பட்டிருக்கிறது. அதனால தான் மறுபடியும் நாம் வாசிக்கலாம். சீசர்களுடைய மனதை திடப்படுத்தி இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் நம்முடைய மனம் திடமாக இருக்கணும். அங்கே ஏன்னு சொன்னாக்கா அப்போஸ்தலன் பவுல் செய்த ஒரு காரியம், அவர் உபத்திரவங்கள் காலத்தில் அவர் உபத்திரவங்களை அனுபவித்தாலும், அவர் பல பாடுகளை அனுபவித்தாலும் அவர் சீசருடைய மனதை திடப்படுத்தினார். இன்றைக்கும் தேவனுடைய பிள்ளைகளுடைய மனம் என்ன செய்ய திடப்பட வேண்டும், திடப்படுத்தி விசுவாசத்தில் நிலைத்திருக்கும். இன்றைக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை நடக்கிற இந்த காரியங்களில் நாம் விசுவாசம் என்ன செய்ய வேண்டுமா, நிலைத்திருக்க வேண்டும். விசுவாசம் நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, இன்னைக்கு அதுதான் இன்னைக்கு அநேகர் விசுவாசத்தில் வழியை போகக்கூடாது. விசுவாசத்தில் நாம் நிலைத்திருக்க வேண்டும்.
விசுவாசத்தில் நிலைத்திருக்கும்படியே தான் என்ன செய்யணும்? புத்தி சொல்லி நாம் அநேக உபத்திரவங்கள் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார். பாருங்க, சொன்னாக்கா அநேக உபத்திரவங்களின் வழியாக தான் நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். உபத்திரவம் இல்லாமல், பாடு இல்லாமல் நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் நாம் பிரவேசிக்க முடியாது. கர்த்தருடைய வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, அவரோடு கூட பாடுபட்டோமையானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, இந்த நாட்களில் என்ன உபத்திரவங்கள் வந்தாலும் சரி, என்ன பாடுகள் வந்தாலும் சரி, ஏன்னு சொன்னாங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சொன்ன காரியம் யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தில் அவர் கடைசி வசனத்தை சொல்லும்போது சொன்னார், உலகத்தில் உபத்திரவம் உண்டு, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் ஆனால் திடன் கொள்ளுங்கள், உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னார். உலகத்தில் உபத்திரவம் உண்டு அப்படின்னு சொல்லி நம்முடைய தேவாதி தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் இருந்த நாட்களில் அவர் சொன்ன ஒரு காரியம், இந்த உலகத்தில் நமக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை என்ன செய்தேன்? ஜெயித்தேன் என்று சொன்னார். அது மாத்திரமல்ல, நீ அதே அதிகாரம் 16ஆம் அதிகாரத்தில் யோவான் 16ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனத்தில் அங்கே வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்க தெரியும், நீங்கள் மெய்யாகவே உண்மையாக நான் சொல்கிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும், நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அதுதான் நம்ம துக்கப்படுறோம், உபத்திரப்படுறோம். பல பாடுகளை அனுபவித்தார்கள். ஆதி அப்போஸ்தலர் நாட்களில் பல பாடுகளை அனுபவித்தார்கள், பல கஷ்டங்களை சகித்தார்கள். அதனால தான் கர்த்தருக்கு மகிமையாக நாம் வாசிக்க முடியும். ரோமர் நிருபத்தில் 5ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களில் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. ரோமர் 5ஆம் அதிகாரம் 3-4 வசனம். அது மாத்திரமல்ல, உபத்திரவம், ஏன் இந்த உபத்திரவம்? உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். உபத்திரவங்கள்ல மேன்மை பாராட்டுகிறோம் என்று எழுதுகிறார். இந்த உபத்திரவங்கள்ல நாம் மேன்மை பாராட்டுகிறோம். இந்த உபத்திரவங்கள்ல என் தேவன் என்னை பாதுகாக்கிறார், இந்த உபத்திரவங்கள்ல தேவன் என்னை என் தேவையை சந்திக்கிறார், இந்த உபத்திரவ நாட்கள்ல தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி நாம் மேன்மை பாராட்டத்தக்கதாக. அதனால சங்கீதத்தில் நாம் வாசிக்கிறோம், சில ரதங்களை குறித்தும் சில குதிரைகளை குறித்தும் மேன்மை, நாங்களோ தேவன் நாமத்தை குறித்து என்ன செய்கிறோம்? மேன்மை பாராட்டுகிறோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் நாமத்தை மாத்திரம் நாம் என்ன செய்யணும்? நாம் மேன்மை பாராட்ட வேண்டும். இந்த உபத்திரவங்கள் இருக்கட்டும், இந்த பாடுகள் இருக்கட்டும், இந்த பிரச்சனை இருக்கட்டும், இன்னும் எவ்வளவு நாள் இருக்கட்டும், ஆனாலும் ஆண்டவர் நம்மை திடப்படுத்துகிறவர். அப்போஸ்தலன் பவுல் சீஷர்களை திடப்படுத்தார் எழுதப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, ஏன்னா அவர் பட்ட பாடுகள், அவர் சொல்றார், என்ன வரட்டையா, எந்த உபத்திரம் வரட்டும், என்ன பாடு வரட்டும், கிறிஸ்து அன்போடு என்ன செய்யாது? பிரிக்க மாட்டாது. ஏன்னா ரோமர் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலிருந்து நான் வாசித்தோம் சொன்னாங்க, இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ரோமர் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம், கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாச மோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுவதாலே முற்றும் ஜெயம் கொள்வதாக இருக்கிறோமே. மரணமானாலும், ஜீவனானாலும், தேவதூதர்களானாலும், அதிகாரங்களானாலும், வல்லமைகளானாலும், நிகழ்காரியங்களானாலும், வருங்காரியங்களானாலும், உயர்வானாலும், தாழ்வானாலும், வேறு எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். அந்த அளவுக்கு நமக்கு தேவனுக்குள்ள ஒரு அன்பு இருக்கணும். உபத்திரம் வரட்டும், பாடு வரட்டும், அவர்கள் உபத்திரங்களை அனுபவித்தார்கள். ஆதி அப்போஸ்தலர்கள் உபத்திரங்களை அனுபவித்தார்கள்.
என்னென்ன பாடுகள் அவர் அனுபவித்தார்கள் என்ன செய்யப்பட்ட பட்டியலிடப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலன் பவுல் பட்ட பாடுகள். அதனால தான் ஆண்டவருக்கு மகிமையாக இன்னும் கூட நாம் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் அங்கே 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை என்ன செய்யலாம், வாசிக்க கேட்கலாம். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே, பாருங்க, தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்தினாகிலும் அதான் சொல்றார், எங்களுக்கு தேவன் வந்து ஆறுதல் அளிக்கிறார். நம்முடைய தேவன் நமக்கு ஆறுதல் அளிக்கிற தேவன், நம்முடைய தேவன் நம்மை பாதுகாக்கிற தேவன், நம்முடைய அதே நம்ம 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அதே அதிகாரம் 6ஆம் வசனத்துல, ஆதலால் நாங்கள் உபத்திரவப்பட்டாலும், பாருங்க சொல்றார், நாங்கள் உபத்திரவப்பட்டாலும் அது உங்கள் ஆறுதலுக்கும் ஏதுவாகும். நாங்கள் ஆறுதல் அடைந்தாலும் அதுவும் உங்கள் ஆறுதலுக்கும் ரட்சிப்புக்கும் ஏதுவாகும். நாங்கள் பாடுபடுகிறது போல 8ஆம் வசனத்தை வாசி. ஆகையால் சகோதரரே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை சொல்றார் பாருங்க, எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. என்னவெனில் பிழைப்போம் என்கிற நம்பிக்கை, பாருங்க, நாங்கள் பிழைப்போம் அப்படிங்கிற நம்பிக்கை அற்று போகத்தக்கதாக எங்கள் பலத்துக்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. ஹல்லேலூயா. அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்றுன்னு சொல்றார். இன்னைக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு, எவ்வளவு பாடுகள், எவ்வளவு பிரச்சனைகள் உலகத்தில் இன்னைக்கு ஜனங்கள் என்ன செய்யறாங்க, நாளைக்கு என்ன செய்கிறது, இந்த நாள் போயிடுச்சு, நாளைய காலம் என்ன செய்கிறது, நாளைய தேவையை எப்படி சந்திக்கிறது அப்படின்னு சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறார்கள். பல பாடுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலை தான் நம்மை ஆறுதல் படுத்துகிற தேவன், நம்மை பலப்படுத்துகிற தேவன், நம்முடைய கண்ணீரை துடைக்கிற தேவன் நம் பக்கத்தில் இருக்கிறார். நம்ம கலங்க வேண்டியதில்லை, கவலைப்பட வேண்டியதில்லை. அதனால தான் ஸ்தோத்திரம். இன்னும் கூட நாம் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் அவருடைய 17ஆம் வசனம் கூட என்ன செய்யலாம், நாம் வாசிக்க கேட்க. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். மேலும் பாருங்க, காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. ஹல்லேலூயா. சொல்லப்பட்டிருக்கிறது, நாட்களில் அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் லேசான உபத்திரவம். இது லேசான உபத்திரவம் தான். இதுவே என்னால் செய்ய முடியல. இந்த லேசான உபத்திரவமே மக்கள் தாங்க முடியல. உபத்திரவம் ஏன் இந்த பாடுகள்? அதுலேயே 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தில் என்ன செய்யலாம், 2 கொரிந்தியர் 6:4 கூட வாசிக்கலாம். பாருங்க, அதை சொல்றார், மிகுந்த பொறுமையிலும் உபத்திரவங்களிலும் நெருக்கங்களிலும் இடுக்கண்களிலும் அடிகளிலும் காவல்களிலும் கலகங்களிலும் ஒரு பெரிய பட்டியல் கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்க தொடர்ந்து நீங்க 10ஆம் வசனம் வரைக்கும் நீங்க வாசிச்சு பார்த்து வீட்டில் அப்புறம் வாசிச்சு பாருங்க. ஒரு பெரிய பட்டியலை கொடுத்திருக்கிறார். அவ்வளவு உபத்திரவங்களை அவர் அனுபவித்தார்கள். அப்போஸ்தலர் காலங்களில் அவர் அவ்வளவு என்ன செய்தார்கள், அவர் அனுபவித்தார்கள். இந்த உபத்திரவங்களை எல்லாம் அனுபவித்த காரியங்கள், பட்ட பாடுகள். நீங்க எபிரேயர்கள் கூட 10ஆம் அதிகாரத்தில் கூட வாசிச்சா எழுதப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் என்ன செய்யலாம், நான் வாசிக்க கேட்கலாம். பாருங்க சொல்றார், இந்த புதிய ஏற்பாட்டில் பரிசுத்தவான்கள் என்ன செய்ய, நிந்தைகளாலும் உபத்திரவங்களாலும் நீங்கள் வேடிக்கையாக்கப்பட்டதும் அல்லாமல் அப்படி நடத்தப்பட்டவர்களுக்கு பங்காளிகளும் ஆனீர்கள் சொல்றார். நீங்க எவ்வளவு நிந்தைகள், உபத்திரவங்கள், பாடுகள், கஷ்டங்கள் எல்லாம் என்ன செய்ய வைக்கப்பட்டிருக்கிறது. அதே பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை குறித்து அந்த 11ஆம் அதிகாரம் சொன்னாக்க, எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் விசுவாச பட்டியலில் எழுதப்பட்டிருக்கிறது.
எபிரேயர் 11:36 வாசிக்கலாம். எபிரேயர் 11:37 அங்கே பழைய ஏற்பாட்டு வருஷத்து அவங்களுடைய பாடுகளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அவங்க கல்லறி உண்டார்கள், வாளால் என்ன செஞ்சாங்க? அறுப்புண்டார்கள், பரீட்சை பார்க்கப்பட்டார்கள், பட்டயத்தாலே வெட்டப்பட்டு மரித்தார்கள், செம்மையாட்டு தோள்களையும் வெள்ளாட்டு தோள்களையும் போர்த்து கொண்டு தெரிந்து குறைவையும் உபத்திரவத்தையும் துன்பத்தை அனுபவித்தார்கள். அவர் பரிசுத்தவான்கள் அனுபவித்த காரியத்தை துன்பத்தை அனுபவித்தார்கள் என்று எழுதப்பட்டது. அருமையானவர்களே, இந்த நாட்களில் என்ன பாடுபட்டு, என்ன கஷ்டப்பட்டு, என்ன நிந்தனைகள் வரட்டும், அதனால தான் ஸ்தோத்திரம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நமக்காக அவர் பட்ட உபத்திரவம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் நான் வாசி பார்த்து எழுதப்பட்டது. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் பாருங்க, தமக்காகவும் தம்மாலேயும் ஆமா எல்லாவற்றையும் உண்ட சகல காரியங்கள் உண்டாக்கினவர், தமக்காகவும் தம்மாலே என்ன செஞ்சாராம்? சகலவற்றையும் உண்டாக்கினவர் அநேக பிள்ளைகளை ஆமா. ஏன் இந்த பாடுகள், ஏன் இந்த உபத்திரவங்கள்? மகிமையில் என்ன செய்ய வேண்டும்? கடந்து போய் சேர வேண்டும். மகிமையிலே கொண்டு சேர்க்கும்படியாக அவருடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது. அவருக்கு ஏற்றதா இருந்தது. ரட்சிப்பின் அதிபதி உபத்திரவத்தில் அவர் பூரணப்படுத்தப்பட்டார். அருமையானவர்களே, இந்த நாட்களில் நான் படுகிற எந்த உபத்திரவமாக இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, எபேசியர் 3ஆம் அதிகாரத்தில் அங்கே எழுதுகிறார் அப்போஸ்தலன் பவுல். எபேசியர் நிருபத்தில் எழுதும்போது அந்த 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் எழுதும்போது எழுதுகிறார், ஆகையால் உங்கள் நிமித்தம் பாருங்க சொல்றார், இன்னைக்கு மக்கள் நிமித்தம் அனுபவிக்கிற உபத்திரவம் நிமித்தம் உபத்திரவம். ஆகையால் உங்கள் நிமித்தம் நான் அனுபவிக்கிற உபத்திரவங்களினால் ஆமா யாரும் என்ன செய்ய வேண்டாம்? உபத்திரம் வந்துச்சா என்ன செய்ய வேண்டாம்? யார் சோர்ந்து போகாம இருக்க வேண்டிக் கொள்கிறேன். ஆமா, நிச்சயமா அது மகிமையை கொண்டு வரும். இந்த உபத்திரம் தான், இந்த உபத்திரம் மகிமையை கொண்டு வரும். நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். அதனால நம்ம என்ன செய்ய வேண்டாம்? உபத்திரப்படுறோம் அப்படின்னு சொல்லி நாம கொஞ்சம் கூட என்ன செய்ய வேண்டாம்? கவலைப்பட வேண்டாம். நிறைய காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. கொலோசியர் 1:24 இப்பொழுது நான் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளில் சொல்றார். எனக்கு நிறைய அவர் கர்த்தருடைய பிள்ளைகள் நிமித்தம் அப்போஸ்தலன் பவுல் பல பாடுகளை அனுபவித்தார். கொலோசியர் எழுதுகிறார், உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளில் சந்தோஷமடைந்து கிறிஸ்துவினுடைய உபத்திரவங்களில் குறைவானதை அவருடைய சரீரமாகிய சபைக்காக என் மாம்சத்திலே நிறைவேற்றுகிறேன். ஆமென், அல்லேலூயா. சபைக்காக அவர் படுகிற உபத்திரவங்கள். எனக்கு அதுதான் நம்ம எதுக்காக நம்ம சொந்த குடும்பத்துக்காக நம்ம உபத்திரப்படுறதல்ல. அவர் சொல்றார், எல்லா சபைகளை குறித்தும் உள்ள ஒரு கவலை நெருக்கி ஏவுகிறதுன்னு சொல்லி சொல்கிறார். நாட்கள் எவ்வளோ உபத்திரவங்கள் வரட்டும், எவ்வளோ பாடு வரட்டும், எவ்வளோ கஷ்டம் வரட்டும், உண்மையிலேயே பிலிப்பியர் கடைசியாக நான் வாசிக்கலாம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை என்ன செய்யலாம்? நான் வாசிக்கலாம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிப்போம். பாருங்க, சொல்றார், போல் சொல்றார், நீங்கள் என் உபத்திரவத்தில் வாசிங்க. ஆகிலும் நீங்கள் என் உபத்திரவத்தில் என்னோட உடன்பட்டது நலமாயிருந்தது சொல்லி சொல்றார். உடன்பட்டது, உபத்திரவத்தை உடன்பட்டது நலமாயிருந்தது. ஒருவருடைய பாரத்தை கூட சொல்றார். ஒருவருக்காக ஒருவர், நான் ஒருவர் ஒரு அன்பு கூற வேண்டும். நம்மால் இயன்ற மட்டும் இந்த கணேசன் மற்றவர்கள் கணேசன் நன்மை செய்ய வேண்டும். இந்த உபத்திரவம், இந்த பாடு, இந்த கஷ்டம், இந்த பிரச்சனை, போராட்டங்கள் எது வந்தாலும் சரி, நாம் என்ன செய்ய வேண்டும்?
நம்மை மாற்றி தீட்டி அரவணைத்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவர் மகிமையாக கடைசி 60 வசனத்தை கூட என்ன செய்யலாம், நாம் வாசிக்கலாம். ஆண்டவர் வெளிப்படுத்தல் கடைசியாக நான் வாசிக்கும் வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்தில் அங்கே எழுதப்பட்டிருக்கு பாருங்க. உன் கிரியைகளையும் உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும் தங்களை யூதன் என்று சொல்லியும் யூதனாய் இராமல் சாத்தானுடைய கூட்டமாய் இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன். நீ படம் போடுகிற பாடுகளை குறித்து எவ்வளவு பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு. அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். ஆமென். அல்லேலூயா. உபத்திரவம் இல்லாமல் ஜீவ கிரீடத்தை செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. அருமையானவர்களே, நாட்களில் என்ன பாடுபட்டு என்ன கஷ்டம் வரட்டும், நமக்கு நிச்சயமாய் ஜீவ கிரீடம் உண்டு. அந்த பரம அழைப்பினுடைய பங்குள்ளவர்களாக நாம் காணப்படுவோம். ஜீவ கிரீடம் நமக்கு உண்டு என்பதை நாம் அறிந்து நாம் செயல்படுவோம். இந்த பாடு கஷ்டம் எல்லாத்தையும் நாம் என்ன செய்வோம், நாம் மறந்து நிச்சயமாக அவர் சமூகத்தில் நாம் ஆனந்தமாய் ஆர்ப்பரிக்கிற நாட்கள் வெகு சீக்கிரத்தில் இருக்கிறது. அதனால் நம்முடைய என்ன பத்திரம் வந்தாலும் சரி, என்ன பாடுகள் என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, நாம் கர்த்தர் நாமத்தை மாத்திரமே மையப்படுத்துவோம். அவருடைய நாமத்தை மாத்திரமே நாம் மையப்படுத்தி கர்த்தருக்கு அவருடைய பிரியத்தை நிறைவேற்றி அவருடைய பிரியத்தின்படி செய்கிற பிள்ளைகளாக நாம் கர்த்தருடைய பிரியம் என்ன என்பதை நாம் சோதித்தறிந்து அவருடைய பிரியத்தை செய்கிற பிள்ளைகளாக நாம் தொடர்ந்து நாம் ஜீவிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல அருமையான நல்ல மாலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். இந்த மாலை வேளையிலும் அப்பா உடைய பிள்ளைகள் இந்த ஆண்டவரே இந்த ஃபேஸ்புக் இந்த காணொலி காட்சி மூலமாக உடைய வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாங்கள் பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தால் வாக்கி ஆசீர்வதிக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக. உடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய எல்லா ஆசீர்வாதத்தை அனுப்பி தருகிறாய். நாம் மகிமைப்பட்டு குறைகள் ஆசீர்வதி கன மகிமை துதி ஸ்தோத்திரம் எல்லாம் அப்படியே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் கனியை நாம் ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பு ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அறிவோடு சகல பரிசுத்தவான்களோடு இன்னும் என்னோடு இருப்பாராக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.